लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தளிர்மே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2677வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 38வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரமானது தலைவி போலி கண்டு இறங்குதல் என்று அகத்துறையிலே வரக்கூடியதை சொல்லக்கூடியது. தலைவனை நேரடியாக பார்க்க முடியவில்லை, ஆனால் தலைவனுடைய நிறத்தை ஒத்த கருணெய்தல் மலர்களை பார்த்து இது தலைவனுடைய நிறத்தை பெற்றது எப்படியோ என்று அவளாக சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் கடம்பியாற்றான் அருளிய தனியனை சேவிப்போம். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி விழுந்து ஒரு உருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு உருத்தம் புகுதாமல் குருகோயோர்கோன் உரைத்த திருவிருத்தத்தோரடி கற்றுவீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 38வது பாசுரம். கடம் ஆயினைகள் கழித்து தன்கால் வன்மையால் பல நாள் தடம் ஆயின புக்கு நீர்நிலை நின்ற தபம் இதுகொல் குடம் ஆடி இம்மண்ணும் விண்ணும் குலுங்க உலகு அளந்து நடம் ஆடிய பெருமான் உருவொத்தன நீலங்களே. நெய்தல் நிலத்திலே பூத்து குலுங்கக்கூடிய மலர்கள் கருணெய்தல் மலர்கள். இவை கருப்பாக இருக்கக்கூடிய மலர்கள், நீல நிறமாக இருக்கும். இந்த மரங்கள், இந்த மலர்களுடைய செடிகள் தவம் செய்தன என்று சொல்லுகிறார். எப்படி தவம் செய்தன என்றால், பாலை நிலத்திலே இது பூக்காது. இவை என்ன செய்கிறதாம், நீர் நெய்தல் நிலத்திலே தேடி தேடி சென்று குளங்குட்டைகளிலே தன்னுடைய தண்டு இருக்கிறதல்லவா, அந்த தண்டை வலிமையாக ஊன்றி தண்டின் வலிமையாலே பெறக்கூடிய நீரை வைத்து பூக்கோடியவை. எந்த காலத்திலும் தொடர்ந்து பூக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறது. கடும் தவம் என்று சொல்வதற்கு காரணம், இதனுடைய தண்டானது நிலைத்து நிற்கிறதாம் பூமியிலே. தவம் செய்பவர்கள் எப்படி தங்களுடைய கால்களை நிலத்திலே ஊன்றி ஒரே மனதோடு தியானம் செய்வார்களோ அதுபோல இந்த கருணெய்தல் மலர்களுடைய தண்டானது அதையே கால்களாக பாவிக்கிறார் ஆழ்வார். அது தன்னுடைய வலிமையால் நிற்கமர நிலைந்து அந்த இடத்திலே குளிர்ச்சியான அந்த நிலம் நீர் இருக்கிற நிலைகளில் நின்று அந்த கருப்பு பூக்களை பூக்கிறது. இதற்கு என்ன சொல்கிறார், முன்னொரு காலத்திலே குடமாடிய கூத்தனான கிருஷ்ணன் யாதவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, அந்தணர்களுக்கு வேதியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. வேதியர்கள் அபரிமிதமான செல்வம் பெற்றால் அந்த செல்வச் செழிப்பை தாங்கள் செய்கிற யாகங்கள் மூலமாக, ஹோமங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அதே போல யாதவர்களுக்கு பெரும் செல்வம் சேர்ந்தாதால், பெரும் மகிழ்ச்சி உண்டானால் அவர்கள் என்ன செய்வார்கள், குடம் எடுத்து ஆடுவார்களாம். ஒரு கையால் ஒரு குடம், இரு கையால் 2 குடங்களை எடுத்துக்கொண்டு ஒரு குடத்தை மேலே போட்டு அந்த குடம் வருவதற்குள் அடுத்த கையால் அந்த குடத்தை பிடித்து இடது கையால் இருக்கக்கூடிய குடத்தை மேலே போட்டு அது வலது கையிலே பிடித்தன மாறி மாறி கூத்தாடிக்கொண்டே குடங்கள் கீழே விகாமல் குடத்தில் இருக்கிற பொருளும் சிந்தாமல் சிதறாமல் வைத்துக்கொண்டு ஆடக்கூடிய ஆட்டத்திலே வல்லவர்களாக யாதவர்கள் இருப்பதனாலே கண்ணனுடைய திரு அவதார காலத்திலே அப்படி அவன் ஆடினான். அப்படி ஆடியதோடு மட்டுமல்ல, திரிவிக்ரம அவதாரம் எடுத்து 2 உலகங்களையும் அளக்கிற போதும் கூட இந்த உலகமானது குலுங்காத அளவிற்கு தான் அதையும் பார்த்து கொண்டு தன்னுடைய உருவத்தையும் வளர்த்து கொண்டான். அப்படிப்பட்ட பெருமாளுடைய நிறத்தை நீ எப்படி பெற்றாய், கருநீதல் மயிலே, கரு நீல நெய்தல் மலரே, நீ தவம் இருந்தாயோ என்று கேட்கிறார். எப்படிப்பட்ட தவம் இருந்திருக்கிறாய், நீ பாலைவனத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, நல்ல நீர்நிலைகள் நிறைந்த நெய்தல் நிலத்திலே இருக்கக்கூடிய ஆறுகள் குளங்கள் ஆகியவற்றிலே உன்னுடைய தண்டாகிய கால்களை நன்றாக பதித்து பல நாள் அங்கேயே இருந்ததனால் பூக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றாய். அப்படி பூத்த மலர்கள் எல்லாம் என்னுடைய தலைவனுடைய நிறத்தால் இருக்கிறதே, என்ன பாக்கியம் பெற்றதோ என்று பேசுகிறார் ஆழ்வார். இது அகத்துறையிலே வரக்கூடிய ஒரு இலக்கண வகை, இலக்கியம். போலிகள் கண்டு மகிழ்தல் என்றும் போலிகள் கண்டு அழிதல் என்றும் சொல்லுவார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிற போது அதை சந்தோஷமாக பேசுவதும்,
வருத்தமாக இருக்கும்போது அந்த போலியை கண்டு நிந்திப்பதுமான வழக்கம் உண்டு. இங்கே மகிழ்ச்சியாக பேசுகிறாள். என்னுடைய கண்ணனான, என் தலைவனான கண்ணனுடைய நிறத்தை நீ எப்படி தவம் இருந்து பெற்றாயோ, எந்த தவம் பெற்றிருப்பாய்? உன்னுடைய தண்டாகிய கால்களால் நன்றாக ஊன்றி ஒரே இடத்திலே நிலைத்து நின்று நீரை பருகி பருகி இந்த நிறத்திலான பூக்களை பெற்றிருக்கிறாய். அந்த பூக்களின் நிறம் என் தலைவனுடைய நிறத்தை ஒத்திருக்கிறதே என்று தலைவனுடைய கருநீலம் நிறத்தை அந்த பூக்கள் மீது ஏற்றி மகிழ்ச்சி அடைகிறாள் தலைவி இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரம். கடம் ஆயினகள் கைத்து தன்கால் வன்மையால் பல நாள் தடம் ஆயின பூக்கு நீர்நிலை நின்ற தவம் இதுகொள் குடமாடி இம்மண்ணும் மின்னும் குலுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் உரு ஏத்தன உரு ஒத்தன நீளங்களே. காயன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.